ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு சிம்பிளான ஹெல்மெட் ரிவ்யூ. நீங்கள் பைக்கை நீ ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, தென் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ தான் நான் உங்கள்கிட்ட பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அப்சல்யூட்லாம் பார்க்க போகிறது என்னென்னா ஜெஸ்டர் கண்ட்ரோல் அண்ட் ஃபஸ்ட்டு ப்ளூடூத் ஹெல்மெட் பவர்ட் பை ஆட்ஸார். ஸோ இதோட எம்ஆர்பி அரௌண்ட் 7,995 வருது. பட் நீங்கள் எஸ்ஆர் ஹெல்மெட்ஸ்னு ஒரு கடை இருக்குது அடிப்பாக்கம்ல, அது ஹோல்சேல் மார்க்கெட். நானே அங்கே போய் பார்க்கும்போது நிறைய ஹெல்மெட் ஷாப்காரங்களாம் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கினீங்கன்னா ரீட்டெயிலில் இன்னும் விலை கம்மியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் கோண்ட் ஹெல்மெட். நீங்கள் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே பேக் சைடில் இருக்கும். நீங்கள் பேக் சைடில் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் பட்டன். இந்த பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ அட் த டைம் நீங்கள் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ லைட் எரியுதுன்னா உங்களுக்கு ஆன் ஆச்சுன்னு அர்த்தம். க்ரீன் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு திரும்ப ஆஃப் பண்ணணுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரெட் லைட் எரியும். ரெட் லைட் எரிஞ்சு உள்ளே குட் பைன்னு ஒரு சிம்பிள் வரும். ஸோ ஆட்ஸார் கம்பேர் பண்ணும்போது ஒரு வேல்யூ ஃபார் மணியாக நிறையா ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் நான் இது கம்பேர் பண்ணும்போது நிறைய எஸ்எம்கே தென் எம்டி நிறையா கம்பேர் பண்ணி பார்த்தேன். எஸ்எம்கேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயம்னா அந்த இன்டர்னல் டுவல் வைசர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. இந்த இன்டர்னல் டுவல் வைசர் இருந்தால் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அந்த சன்னி டைம்ஸில் ஓட்டும் போது உங்களுக்கு நல்லா கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அது நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஆட்ஸாரில் ஒரே ஒரு டிஃபெக்ட் என்ன, வின் நாய்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதும் இந்த ஆட்ஸார் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இந்த ஆட்ஸார் வந்து நான் சென்னையில் ஒரு வடபழனி மாலில் நிப்பாட்டும் போது மொத்தமாக முன்னாடி உருவிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்து ஆல்மோஸ்ட் நான் 4 to 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கலர் எல்லாமே ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த ஆட்ஸாரோட ப்ளூடூத் வந்துச்சு. ஸோ அந்த ப்ளூடூத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவா இல்லை ப்ளூடேலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. பட் என்னோடய பைக் கலர் எல்லாம் கன்சிடர் பண்ணி அட் த சேம் டைம் ஒரு ப்ளூடூத் ஹெல்மெட் இன்டர்காம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்டர்காமை வந்து இன்டர்னலாக பில்ட் பண்ணி ஒரு ப்ளூடூத் ஹெல்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ வரைக்கும் என் ரிவ்யூ ஓகே, பெட்டராக இருக்குது. பட் எனக்கு ஒரே ஒரு டிஃபெக்ட் வந்துச்சு இந்த ஹெல்மெட்டில். மீன்ஸ் ஒரு சைட் ஆஃப் த ஸ்பீக்கர் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணேன், கஸ்டமர் கேர் அட் ஆட்ஸார் ஹெல்மெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிமெயிலில் போட்டு இஷ்யூவை ரிப்போர்ட் பண்ணேன். அவங்க ரிப்போர்ட் பண்ணோன்னே அவங்க பார்சல் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. ஸோ அதோட டேப்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த பாட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் எல்லாம் டேப்ஸ்லாம் ஒட்டி அவங்க அனுப்பிச்சுட்டேன். அந்த அமௌண்ட் உங்களுக்கு பார்சல் அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் போயிட்டு ரெடி பண்ணிட்டு திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட்ஸார் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேரை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம், தைரியமாக வாங்கலாம். ஸோ ஃபர்தர் ரிவ்யூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.